ம் இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆந்திர பிரதேச அரசு மட்டும் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பெத்துக்கிட்டா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தரப்போறாங்களாம். ஆனா ஆமா, இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பொருளாதார காரணம் இருக்கு. அத பத்தி நாம விரிவா பேசலாம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சர்வதேச அரசியல்ல நடக்கிற ஏவுகணை தாக்குதல்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டோடைய 2030க்கான 14 அம்ச திட்டம் வரைக்கும் இன்னைக்கு நாம அலச போறோம். சரியா சொன்னீங்க. ஆமா, இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீக்கு இருக்கு. அதனால தேர்வர்களுக்கு ஒரு அன்பான வரவேற்பு. நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக மாஸ்டர் கிளாஸ். நாங்க தான் இன்னைக்கு உங்களுடைய பர்சனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஆசிரியர்கள். ஆமா, நம்ம கையில இப்போ இருக்கிறது 2026 மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கான ராமெக்ஸ் அகாடமியோட முழுமையான குறிப்புகள். நம்ம மிஷன் என்னன்னா வரப்போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இந்த ராமெக்ஸ் அகாடமி மெட்டீரியல்ல இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஃபேக்ட் இல்ல ஒரு சின்ன கான்செப்ட கூட நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்ம இலக்கு. கரெக்ட். வெறுமனே செய்திகளை மனப்பாடம் பண்ணதுல பிரயோஜனம் இல்ல. அத சிலபஸோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சூப்பர். நம்ம ரூல் ரொம்ப சிம்பிள். ராமெக்ஸ் குறிப்புகள்ல இருக்கிற அதே வரிசைப்படி தான் நம்ம போக போறோம். வரி வரியா எந்த வார்த்தையும் விடாம பார்க்க போறோம். சரி, முதல்ல சர்வதேச நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாம். இப்போ ஈரான் முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. ட்ரூ ப்ராமிஸ் 4 இத மாணவர்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். சரி, சர்வதேசத்துல இருந்து அப்படியே நம்ம மாநில நீதித்துறைக்கு வருவோம். நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட 55வது தலைமை நீதிபதியா நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றிருக்கார். இதுல அந்த 55வது அப்படிங்கிற எண்ண தேர்வர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுலதான் கேள்விகள் குழப்பம். ஆமா. அடுத்து தேசிய அளவுல பாத்தீங்கன்னா அசாம்க்கு ஒரு புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. கார்பி அங்லாங் மாவட்டத்தோட சிங்கசன் மலைகள்ல விளையிற ஒரு சிறப்பு இஞ்சிக்கு இது கிடைச்சிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இஞ்சிய ஜூம் மற்றும் திலா அப்படிங்கிற ஒரு சிறப்பு சாகுபடி முறையில வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறையா லண்டனுக்கு 1.25 மெட்ரிக் டன், அதாவது 1.2 மெட்ரிக் டன் இஞ்சி ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஜிஐ டேக் அப்படிங்கறத நம்ம மாணவர்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்ல முடியுமா? ரொம்ப சுலபம். இப்போ ஒரு புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சா அதுக்கு பேட்டன்ட் வாங்குவோம் இல்லையா? அது போலதான் விவசாய பொருட்களுக்கு வாங்குற காப்புரிமை இது. ஓ, அப்போ இது அந்த பொருளுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி, சரியா? கரெக்ட். அசாம்ல கார்பி அங்லாங் பகுதியில விளைஞ்சா மட்டும்தான் அந்த இஞ்சிக்கு இந்த ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ முத்திரை இது. இதனால உலக சந்தையில அதோட மதிப்பு அதிகமாகும். அருமையான விளக்கம். அப்படி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ பத்தி ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. சுமார் 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லி பாரத மண்டபத்துல மாநில தேர்தல் ஆணையர்களோட ஒரு தேசிய வட்டமேஜை மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இது பாலிட்டி சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா 1999ல இது நடந்துச்சு. இவ்ளோ பெரிய கேப் ஏன் வந்துச்சு? இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? என்னன்னா 92ல தான் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் மூலமா உள்ளாட்சி அமைப்புகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் மாநிலங்கள் தனித்தனியா தேர்தலை நடத்திட்டு இருந்தாங்க. ஓஹோ, இப்போ இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் விவாதம் நடக்கிறதால எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்களா? மிகச்சரி. 27 வருஷத்துக்கு பின்னாடி இவங்க ஒன்னு சேர்றது தேர்தல் கட்டமைப்புல ஒரு பெரிய மைல்கல். இப்போ சில முக்கிய தினங்களை பார்ப்போம். மார்ச் 4 உலக பாலியல் சுரண்டலுக்கு எதிரான போராட்ட தினம். அதே போல மார்ச் 5 சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம். இதோட 2026 கருப்பொருள் போர்க்கருவிகள்ல இல்ல, அமைதிக்கான கட்டமைப்புல முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த ஈரான் ஏவுகணை தாக்குதலோட ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. சரி, அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசனுடைய புதிய திட்டங்களுக்கு வருவோம். பொருளாதாரத்துல பெண்களை முன்னேற்ற DWES, அதாவது ட்வீஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல MSME துறை மூலமா 1,00,000 பெண்களை தொழில் முனைவோரா மாத்திரதான் இதோட டார்கெட். பெரிய இலக்கு தான். நகர்ப்புற மேம்பாட்டுக்காக திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாஸ்டர் பிளான் 2045 வெளியிடப்பட்டிருக்கு.
அதோட சூழலியல் மையங்களுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. பிச்சாவரத்துல சதுப்பு நிலம், மரக்காணத்துல சர்வதேச இடம்பெயர்வு பறவை, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து நீலகிரி வரைக்கும் காப்பகங்கள் வருது. இதுல ராமெக்ஸ் நோட்ஸ்ல இருக்கிற உள்கட்டமைப்பு நிதிகளோட எண்களை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். மருத்துவ வசதிகளுக்கு 167 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போலாம். மறைந்த கால்நடை மருத்துவர் வைத்தியநாதன் கிருஷ்ணமூர்த்தியோட மகனுக்கு டாக்டர் AJT ஜான்சிங் விருது கொடுத்திருக்காங்க. அப்புறம் இலக்கிய பங்களிப்புக்காக பெரியார்வாதி வி. ஆணைமுத்து, ஈரோடு தமிழன்பன் இவங்களோட படைப்புகளை நாட்டுடைமையாக்கி ராயல்ட்டியா அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுபோக 500 அரிய ஆன்மீக புத்தகங்கள், அப்புறம் டாக்டர் PR அம்பேத்கரோட 73 படைப்புகளோட தமிழ் மொழிபெயர்ப்பையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தற்போதைய அப்டேட்ஸ். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கால தொலைநோக்கு திட்டமான தமிழ்நாடு 2030 14 அம்ச மேம்பாட்டு செயல் திட்டம் பத்தி ராமெக்ஸ் நோட்ஸ்ல ரொம்ப விரிவா கொடுத்திருக்காங்க. அது சாதாரண கிட்டமில்ல. உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற சர்வே மூலமா 1,81,00,000 குடும்பங்களோட கருத்துக்களை கேட்டு உருவாக்குனது. கிராமப்புற மேம்பாட்டுக்காக அப்துல் கலாம் ஐயாவுடைய வழியில உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் 10 பஞ்சாயத்துகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிராமங்கள்ல நகர்ப்புற வசதிகளை கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். அப்புறம் வீடுகள் கட்டும் திட்டத்துல கலைஞர் கனவு இல்லம் மூலமா கிராமங்கள்ல 5 லட்சம் வீடுகளும் நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்ட போறாங்க. சுகாதாரம் மற்றும் விவசாயத்துல பாத்தீங்கன்னா இலக்குகள் ரொம்ப ஆழமா இருக்கு. அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, அப்புறம் கேன்சர், BP, சுகர் இதுக்கெல்லாம் முன் பரிசோதனை பண்றாங்க. முக்கியமா தாய்மார் இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுல இந்திய அளவுல நம்பர் 1 இடத்தை பிடிப்பது தான் நம்ம டார்கெட். அதுபோக மாவட்டந்தோறும் மனநல ஆலோசனைகள் தரப்போறாங்க. விவசாயத்தை எடுத்துக்கிட்டா விதைப்பு பரப்பளவே 50 லட்சம் ஹெக்டேரா உயர்த்துறாங்க. 43 லட்சம் விவசாயிகளுக்கு மண் சுகாதார அட்டைகள், அதாவது சாயில் ஹெல்த் கார்டு தரப்போறாங்க. இந்த கார்டு இருந்தா மண்ணோட தன்மை தெரிஞ்சிரும். சோ தேவையில்லாம உரம் போடுறதை தவிர்க்கலாம். உணவு உற்பத்தி இலக்கான 125 லட்சம் மெட்ரிக் டன்னை சுலபமா அடையலாம். ஆர்கானிக் விவசாயத்தை 17,000 ஹெக்டேர்ல இருந்து 1 லட்சம் ஹெக்டேரா விரிவுபடுத்துறாங்க. 21 லட்சம் ஹெக்டேருக்கு நுண்பாசன வசதி, அப்புறம் மலைப்பகுதிகள்ல மழைநீர் சேகரிப்புன்னு நிறைய இருக்கு. கல்வியில பார்த்தா இடைநிற்றல், அதாவது 0 டிராப் அவுட்ஸ் கொண்டு வர்றாங்க. 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், நூலகம் 5.0 மூலமா 300க்கும் மேற்பட்ட லைப்ரரி கட்டுறாங்க. 1000 மாதிரி பள்ளிகள், நான் முதல்வன் 2வது வருஷன், அப்புறம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 90% உயர்த்துவதுன்னு அசத்துறாங்க. AI ஆய்வகங்கள் வரப்போகுது. சமூக நீதியில நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீட்டு பட்டா தர்றாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஃபிளெக்சிபிள் சிலபஸ், அதாவது நெகிழ்வான பாடத்திட்டம் கொண்டு வராங்க. பொருளாதாரத்துல 18 லட்சம் கோடி முதலீடு, 50 லட்சம் வேலை வாய்ப்புகள், $120 பில்லியன் ஏற்றுமதின்னு பிரம்மாண்டமான இலக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் மேட் இன் டீ அண்ட் டெக் பார்க்ஸ், 20% பசுமை பரப்பளவு உருவாக்க போறாங்க. இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள். ஆனா காவல்துறை சார்பா CCTNS 2.0 அப்படிங்கிற ஒரு தளத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல இனிமே FIR பொதுமக்களோ 3வது நபரோ பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம், இது வெளிப்படைத்தன்மையை குறைக்கிறது மாதிரி இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், புகார் கொடுத்தவர் மட்டும்தான் பார்க்க முடியும்னா போலீஸ் தப்பு பண்ணா எப்படி வெளியே தெரியும்? இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா? கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது. ஆனா பாலிட்டில தனி மனித உரிமை விவாதம் ஒன்னு இருக்கு. ஒருத்தர் மேல FIR போட்ட உடனே அவர் குற்றவாளி ஆயிட மாட்டார். கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் நிரபராதிதான். ஓ, அப்ப சமூக வலைதளங்கள்ல நடக்கிற மீடியா ட்ரையல்ல இருந்து காப்பாத்தத்தான் இந்த ஏற்பாடா? ஆமா, அவங்களோட பிரைவசி ரொம்ப முக்கியம். ஆனா அதே சமயம் வெளிப்படைத்தன்மைக்காக கோர்ட்டு, தடைவியல், சிறைகளை இணைக்கிற ICJS அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதோட டிஜிட்டல் சான்றுகளுக்கு சாக்ஷ்யா, மின்னணு அழைப்பாணைகளுக்கு சம்மன் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. மொபைல், இமெயில் பதிவு கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. அப்ப கோர்ட்டுக்குள்ள வெளிப்படைத்தன்மை இருக்கு, பொது வெளியில இல்ல. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அப்படியே நம்ம வரலாற்று நாயகர்கள் பகுதிக்கு வருவோம். மீனாம்பாள் சிவராஜ் பத்தி ராமெக்ஸ் நோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. TNPSC தேர்வுக்கு இவங்க ரொம்ப முக்கியம். 1904 டிசம்பர் 12 பர்மாவோட ரங்கூன்ல பிறந்தாங்க. இவங்க தந்தை VG வாசுதேவ பிள்ளை மெட்ராஸ் சட்டமன்றத்தோட முதல் பட்டியல் சாதியின உறுப்பினர். 1918 மெட்ராஸ் சட்டப்பட்டதாரி சிவராஜ கல்யாணம் பண்ணாங்க. 28 சைமன் கமிஷனை ஆதரிச்சாங்க.
1933ல சென்னை YMCAல தீண்டாமை பத்தி பேசியிருக்காங்க. 46ல சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினரானாங்க. முக்கியமா 49ல சென்னை நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் சாதியின பெண் இவங்க தான். அகில இந்திய பட்டியல் சாதியினர் கூட்டமைப்புல இணைந்த முதல் தலித் பெண்ணும் இவங்க தான். தணிக்கை வாரிய உறுப்பினராவும் இருந்திருக்காங்க. 52 அப்புறம் 67 தேர்தல்கள்ல தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஃபேக்டும் குறிப்புகள் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, மீனாம்பாள்ங்கிற பேரு ஆரிய வம்சாவளி பேருன்னு நினைச்சு தன்னோட பேரை அங்கையர்கண்ணி சிவா அரசுன்னு மாத்திக்கிட்டாங்க. இவங்க 1992 நவம்பர் 30ல தன்னோட 88வது வயசுல இறந்தாங்க. சமூக நீதியிலிருந்து நாடாளுமன்ற செய்திக்கு போவோம். மக்களவை சிறப்புரிமைகள் குழு 2026 அமைச்சிருக்காங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா இதுக்கு 15 உறுப்பினர்களை பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதோட தலைவர் ரவிசங்கர் பிரசாத். இந்த குழு நாடாளுமன்ற மீறல்களை விசாரிக்கிற ஒரு அமைப்பு. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகள் 105 மற்றும் 122 இதுக்கு தொடர்புடையவை. அடுத்து சர்வதேச பாதுகாப்புல சார் அதாவது SAR ஒப்பந்தம் 1979 மறுபடியும் செய்தியில வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானோட IRIS தேனா போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடிச்சப்போ இலங்கை மாலுமிகளை இந்த ஒப்பந்தம் மூலமா தான் காப்பாத்துனாங்க. இந்தியா 2001ல இதை அங்கீகரிச்சு இப்ப நம்ம கடலோர காவல் படை மூலமா நிர்வகிக்குது. சரி, பொருளாதார போக்குகளை பார்ப்போம். 2021லிருந்து 25 வரையிலான டேட்டா வந்திருக்கு. கர்நாடகா அதிகபட்சமா 65% வளர்ச்சியில இருக்கு. தமிழ்நாடு 47%. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். மகாராஷ்டிராவோட வளர்ச்சி வெறும் 43% தான். ஆனாலும் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் அவங்கதான். 42.67 லட்சம் கோடி GSDP. இது எப்படி சாத்தியம்? வளர்ச்சி கம்மி ஆனா பொருளாதாரம் பெருசா? இது தேர்வர்களுக்கு ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இதை எக்கனாமிக்ஸ்ல பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கு, அதை 20 ரூபாயா மாத்தினா உங்க வளர்ச்சி 100%. ஓ, அப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்து அது 1500 ஆக்குனா வளர்ச்சி 50% தானா? கரெக்ட். சதவீதம் கம்மியா இருந்தாலும் உண்மையான வேல்யூல நான் உங்களை விட ரொம்ப பெருசு இல்லையா? மகாராஷ்டிராவோட பேஸ் ரொம்ப பெருசு. அதனால சின்ன சதவீதமும் பெரிய அமௌண்ட் ஆயிடுது. மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிக வளர்ச்சின்னு கேட்டா கர்நாடகா, மிகப்பெரிய பொருளாதாரம்னு கேட்டா மகாராஷ்டிரா. சரி, ஐநா பெண்கள் அமைப்பு அறிக்கை 2026 பத்தி பாப்போம். ஆண்களுக்கு இருக்கிற சட்டப்பூர்வ உரிமைகள்ல வெறும் 64% மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கான். எந்த நாடும் முழுமையான சமத்துவத்தை அடையல. 54% நாடுகள்ல சம்மதத்தின் அடிப்படையிலான வன்புணர்வு சட்டங்கள் இல்ல. முக்கால்வாசி நாடுகள்ல குழந்தை திருமணம் நடக்குது. 44% நாடுகள்ல சம ஊதிய சட்டமே கிடையாது. ரொம்ப கவலையான டேட்டா இது. அதனால தான் ஐநா அறிக்கையோட கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான நீதியை அணுகுவதை உறுதி செய்தல் அப்படின்னு இருக்கு. இதனால தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தோட தீம் கூட உரிமைகள், நீதி, செயல்பாடு அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்த அறிவியலுக்கு போலாம். ஜெர்மனியோட ஷோனிங்கன் தளத்துல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. ஆமா, 2 லட்சம் வருஷ பழமையான ஈக்வஸ் மோஸ்பாசென்சிஸ் அப்படிங்கிற அழிஞ்சு போன குதிரை இனத்தோட DNA கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே 3 லட்சம் வருஷ பழமையான மரவேட்டை ஈட்டிகள் கிடைச்சிருக்கு. பனி உறைந்த பகுதியில மட்டும்தான் DNA தப்பிக்குங்கிற பழைய நம்பிக்கையை இது உடைச்சிருக்கு. இது எப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ஆனேரோபிக் நிலை மற்றும் கார்பனேட் தாதுக்களால தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நம்ம வீட்ல உணவு கெட்டு போகாம இருக்க கவர்ல ஆக்சிஜனை வெளியேத்திட்டு வேக்யூம் சீல் பண்ணுவோம்ல, அது மாதிரி இயற்கையாவே நடந்திருக்கான். ரொம்ப சூப்பரான உதாரணம். ஆக்சிஜன் இல்லனா பாக்டீரியா வளராது. அந்த கார்பனேட் மண்ணும் ஒரு கவர் மாதிரி பாதுகாத்துருச்சு. இப்போ சில விரைவு செய்திகளை பார்த்திடலாம். ஆகாஷ்வாணியின் கூடுதல் தலைமை இயக்குனர் தீரஜ் காகடியார் எழுதின மகாத்மா அ கிரேட் கம்யூனிகேட்டர் புத்தகம் வந்திருக்கு. அப்புறம் அமெரிக்காவுல எல்லோஸ்டோன் பூங்காவுல எக்கினஸ் வெந்நீர் ஊற்று 6 வருஷத்துக்கு அப்புறம் வெடிச்சிருக்கு. இது ரொம்ப அமிலத்தன்மை கொண்டது. தேசிய அளவுல மார்ச் 1லிருந்து 5 வரைக்கும் ஜன் ஔஷதி வாரம். அப்புறம் சர்வதேசத்துல டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துல வசூலிச்ச $130 பில்லியன் கட்டணங்களை திருப்பித் தர அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸ்பெயின்ல பார்சிலோனாவுல மொபைல் உலக காங்கிரஸ் 2026 நடந்திருக்கு. இதோட தீம் தி IQ எரா,
மாநில அளவுல பார்த்தா கர்நாடகாவுல 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு சோஷியல் மீடியா தடை. இதே மாதிரி இந்தோனேஷியாவும் 16 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ரோப்ளாக்ஸ் எல்லாத்தையும் மார்ச் 28ல இருந்து முடக்குறாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், மலேசியாவும் இதை செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு முக்கியமான ரூல் வந்திருக்கு. அழகு சாதன மையங்கள், அதாவது எஸ்தட்டிக் கிளினிக்களுக்கான புதிய விதிகள். தமிழ்நாடு தனியார் மருத்துவ நிறுவனங்கள் சட்டம் 997 கீழ பதிவு செய்யணும். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வழிகாட்டுதல் படி தகுதி வாய்ந்த தோல் மருத்துவர்கள் இல்லனா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டும்தான் இந்த சிகிச்சையை செய்ய முடியும். சலூன்ல போய் ரிஸ்க் எடுக்கிறத தடுக்க இது ரொம்ப அவசியம். அடுத்து சென்சஸ் 2027 பத்தி வந்திருக்கு. இதுதான் இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் கணக்கெடுப்பு. ஆமா, மொபைல் ஆப் மூலமா நடக்கும். விழிப்புணர்வுக்காக பிரகதிங்கிற பெண் மாஸ்காட், விகாஸ்ங்கிற ஆண் மாஸ்காட் கொண்டு வந்திருக்காங்க. இது HLO மற்றும் PEன்னு 2 கட்டமா நடக்கும். அதே போல நிதி ஆயோக் மற்றும் யூனிசெஃப் சேர்ந்து இலட்சிய மாவட்டங்கள்ல தாய் குழந்தை ஊட்டச்சத்துக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுக்காக இம்பாக்ட் ஃபார் நியூட்ரிஷன் தளம் மூலமா CSR நிதிகளை திரட்டுறாங்க. AI பத்தி ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. செபியோட புதிய AI டூலான சுதர்ஷன் சமூக வலைத்தளங்கள்ல ஃபின்ஃப்ளூவன்சர்ஸ் போட்ட 1.2 லட்சம் மோசடியான பதிவுகளை டெலீட் பண்ணிருக்கு. வாவ்! வங்கிகள்ல மோசடி கண்டுபிடிக்கவும் இது உதவுதான். மருத்துவத்திலயும் AI வந்துருச்சு. இந்திய அறிவியல் கழகம், அதாவது IISc மூன்ஷாட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கவாத நோயாளிகளுக்காக மூளை இணை செயலிகளை AI மூலமாவும் உருவாக்குறாங்க. விண்வெளியில பார்த்தா ஹைதராபாத் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணையான விக்ரம் 1 ஏவ போறாங்க. 300 கிலோ எடைய LEOக்கு கொண்டு போகும். விக்ரம் சாராபாய் நினைவா இந்த பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் தென்னாப்பிரிக்கால இருக்கிற மீர்கேட் ரேடியோ டெலஸ்கோப் மூலமா கிகா லேசர் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமிக்கு 8 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. கிராவிடேஷனல் லென்சிங், அதாவது ஈர்ப்பு வில்லை மூலமா தான் இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத மாணவர்களுக்கு இந்த ஈர்ப்பு வில்லை பத்தி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். தடிமனான கண்ணாடி வழியா பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற பொருள் பெருசா தெரியும்ல. அதே மாதிரி பிரபஞ்சத்துல ஒரு பெரிய விண்மீன் திரளோட ஈர்ப்பு விசை பின்னாடி வந்து வர்ற ஒளிய வளைச்சு ஒரு பெரிய பூத கண்ணாடி மாதிரி காட்டுது. அதுதான் ஈர்ப்பு வில்ல. அருமை. நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்தியாவோட முதல் தேவாங்கு, அதாவது ஸ்லெண்டர் லோரிஸ் பாதுகாப்பு மையம் திண்டுக்கல், கரூர் மாவட்டங்கள்ல கடவூர்ல அமைச்சிருக்காங்க. இதோட பரப்பளவு 11,806.56 ஹெக்டர். இது தொப்பசுவாமி மலை, தண்ணீர் கரடு, முடிமலை, இடையப்பட்டி காப்புக்காடுகளை உள்ளடக்கியது. இந்த விலங்கு தென்னிந்தியா, இலங்கையில மட்டும்தான் இருக்கு. அப்புறம் தெருநாய்கள் தொல்லைய கட்டுப்படுத்த 2017 மற்றும் 18 மத்திய விதிகளின்படி நகராட்சி குழுக்கள் மூலமா ஆபத்தான நாய்களை தடை செய்ய அதிகாரம் கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல்ல பல்லுயிர் முன்னேற்ற மதிப்பீட்டு அறிக்கை வந்திருக்கு. 992 ரியோ ஒப்பந்தத்தின் கீழ வந்த 7வது அறிக்கை இது. 23 தேசிய இலக்குகள்ல திட்டமிடல் மற்றும் சூழலியல் மறுசீரமைப்பு மட்டும்தான் சரியான பாதையில போகுது. ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ வருவோம். ஆந்திராவுல 2வது குழந்தை பெத்துக்கிட்டா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தராங்க. ஏன் இந்த முரண்பாடுன்னு கேட்டேன்ல. இதுக்கு காரணம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது TFR. மக்கள் தொகை நிலையா இருக்கணும்னா TFR 2.1 இருக்கணும். ஆனா தென் மாநிலங்கள்ல இது 1.5க்கும் கீழே போயிடுச்சு. ஓ, அப்போ எதிர்காலத்துல உழைக்கும் இளைஞர்கள் குறைஞ்சு முதியவர்கள் அதிகமாயிடுவாங்களா? இதனாலதான் ஆந்திரா அரசு முன்கூட்டியே உஷாராயிட்டாங்களா? மிகச்சரி. இது ஒரு பொருளாதார வியூகம். அப்புறம் தமிழ்நாடு அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக TN எக்ஸ்பேட் அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்தை 5 மொழிகள்ல அறிமுகம் பண்ணிருக்காங்க. இத கைடன்ஸ் TN நிறுவனம் பண்றாங்க. புதிய வணிக கப்பல் கட்டும் கொள்கையும் வந்திருக்கு. 49% பங்கு, 20% குத்தகை அடிப்படையில தூத்துக்குடி மற்றும் கடலூர்ல கப்பல் கட்டும் தொகுப்புகள் வருது. அடுத்து மாநிலங்களவை தேர்தல் 2026 ஏப்ரல்ல நடக்குது. 10 மாநிலங்கள்ல 37 இடங்களுக்கு நடக்குது. இதோட அதிகபட்ச உறுப்பினர்கள் 250. MLAக்கள் மூலமா ஒற்றை மாற்று வாக்கு முறையில எலெக்ஷன் நடக்கும். தகுதி வயசு 30, பதவிக்காலம் 6 வருஷம். டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குங்கிறத மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வரலாற்று நாயகர்கள்ல சமூக போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பத்தி பார்க்கணும்.
1926ல பிறந்தவங்க, பூமிதான இயக்கத்துல இருந்தவங்க, கீழ்வெண்மணி சம்பவத்துக்கு அப்புறம் லாஃப்டி அமைப்பை உருவாக்கி 13,500 ஏக்கர் நிலத்தை உழவர்களுக்கு வாங்கி கொடுத்தவங்க. இவங்களுக்கு பத்மஸ்ரீயும் மாற்று நோபல்னு சொல்லப்படுற வாழ்வாதார உரிமை விருதும் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஃபைனல் ஷார்ட் நியூஸ் பாத்திரலாம். ரயில்வேல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க ஷைன் செயலி வந்திருக்கு. டெல்லி மெட்ரோவோட 12.3 கிலோமீட்டர் பிங்க் லைன் முடிஞ்சதால ரிங் மெட்ரோ முழுமை அடைஞ்சிருச்சு. இந்தியா சீஷெல்ஸ் இடையேயான கூட்டு பயிற்சி லமெடிய 2026 நடக்குது. கடைசியா ஸ்போர்ட்ஸ். T20 மகளிர் உலகக் கோப்பை 2026ல நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் ஆயிருக்காங்க. இது 2007-24க்கு அப்புறம் 3வது வெற்றி. சூப்பர். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். ஆமா மாணவர்களே, இன்னைக்கு நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமேக்ஸ் அகாடமி குறிப்புகள்ல இருந்த ஒரு வார்த்தையை கூட நம்ம மிஸ் பண்ணல. இத அப்படியே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரு பயணமே தவிர இலக்கு இல்ல. உங்க அரசு வேலை கனவை நனவாக்க தொடர்ந்து படிங்க. TNPSC தேர்வுகள்ல ஜெயிக்க ராமேக்ஸ் அகாடமியை பின்தொடருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சிபியோட சுதர்சன் ஏஐ பத்தி பேசணும்ல. எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு ஏஐ டூல் நீங்க தினமும் படிக்கிற முறையை அனலைஸ் பண்ணி உங்க வெற்றி விகிதத்தை முன்கூட்டியே கணிக்கிற காலம் வரலாம். தொழில்நுட்பம் கத்துக்கிற முறையே மாத்துது. உங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.